அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் மாணவர் ஒருவர் கல்லூரியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி இபிஎஸ் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கை பற்றி கேட்டால் முதல்வர் பம்மி பதுங்கிக் கொள்வது ஏன் எனவும் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. விரிவான விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கண்டித்து கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர் கொண்டு வந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் 2 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், இதில் ஒரு மாணவருக்கு கை முழுமையாக சிதைந்துள்ளதாகவும் மற்றொரு மாணவருக்கு கண்ணில் காயம் எனவும் செய்திகள் வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பள்ளி மாணவர்களிடையே கத்திக்குத்து, புத்தக பையில் அறிவாள், அரசு கல்லூரிக்குள் நாட்டு வெடிகுண்டு என இப்படி திமுக ஆட்சியில் நடந்த அந்த விஷயங்களை எல்லாம் பட்டியலிட்டு இருக்கக்கூடிய இபிஎஸ், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற புகழோடு அதிமுக ஆட்சியில் இருந்த தமிழ்நாட்டை இந்த அரசு இட்டு சென்றுள்ள நிலை இதுதான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு கல்லூரிக்குள் வெடிகுண்டு கொண்டு வருவதற்கும் வழக்கம் போல தனிப்பட்ட காரணம் என்று ஜஸ்டிபிகேஷன் அளிக்க இந்த அரசு முயற்சிக்க நினைத்தால் அதற்கு இப்போதே இந்த அரசு வெற்றி தலைகுனிந்து கொள்ளட்டும் என்றும் கடுமையாக சாடியிருக்கக்கூடிய அவர், அரசு கல்லூரிக்குள் நாட்டு வெடிகுண்டு வரும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் நிலையில் இப்போதாவது தனது டேனியல் ஜோனில் இருந்து வெளியே வருவாரா இந்த முதல்வர் என்றும் கேள்வி எழுப்பி இருக்கிறார். நான் அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வைத்தால் மட்டும் பாய்ந்து வந்து வீரவசனம் பேசும் முதலமைச்சர் மக்களுக்கான கேள்விகளை, குறிப்பாக சட்ட ஒழுங்கு பற்றிய கேள்விகளை கேட்டால் மட்டும் பம்பிக் கொள்வது ஏன் என்றும் முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய இபிஎஸ், படிக்கும் மாணவர்கள் கையில் இருக்க வேண்டியவை புத்தகங்கள், வெடிகுண்டுகள் அல்ல என்றும், நாட்டு வெடிகுண்டு விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த அரசை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆயுதங்கள், வெடிகுண்டுகள் என தமிழ்நாட்டை கொலைக்களமாக மாற்றி வரும் இந்த ஆட்சியிலிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்றும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.